ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் சக்ஸஸ் இன் நீட். ஸோ நாளைக்கு வந்து நீட் 2024 எக்ஸாம் இருக்குது. ஸோ எழுத போகிற எல்லா நீட் 2024 ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே வந்து ஆல் த பெஸ்ட் ஃபஸ்ட்டு. ஸோ மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாசிட்டிவிட்டியாகவே இருங்க. காலையில் எழுந்ததில் இருந்தே ஸோ வேகமாக போயிடுங்க. எக்ஸாம் சென்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு அலாட் பண்ண டயத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. உங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் அந்த சென்டருக்கும் உங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்து முதல்ல அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வேகமாகவே போய்க்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சினாலும் பதட்டப்பட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடியே போயிடுங்க. ஓகேவா? அடுத்து மார்னிங் பார்த்திங்கன்னா வேகமாகவே எழுந்து ப்ரேயர்லாம் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறவங்க, சப்போஸ் உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா மட்டும், கம்பல் பண்ணல, நான் பழக்கம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெகுலராக ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுவேன். எக்ஸாம் அப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ் டைமர் வச்சு உட்காந்து பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த மைண்ட் வந்து ஓரளவு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுத போகும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றக்கா காலையில் எழுந்தோடனே அந்த மாதிரி பண்ணேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயும் பண்ணுற டயத்தில் இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேவா? அட்வைசபிள், இது வந்து கம்பல்சரின்னு இல்லை, உங்களுடைய இஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அதான் ஸோ எல்லாம் பண்ணியாச்சு. காலையில் வந்து ரொம்பலாம் மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்லேருந்தே வந்து படிக்க, எப்படி சொல்கிறது, சும்மா ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள். அப்படியே சும்மா நார்மலாக பார்க்க மட்டும் செய்யுங்க. இப்போ உட்காந்து எதையும் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம்னா அது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். காலையில் எதுவும் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சும்மா பார்த்துக்கோங்க. ரிவிஷன் மாதிரியும் இல்லாமல் சும்மா நார்மலாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். காலையில் உட்காந்து அந்த டாபிக் படிக்கணும், அந்த டாபிக் வேண்டாம், அந்த மாதிரிலாம். சரியா? ஸோ மேக்ஸிமம் வேகமாக கிளம்பி அங்கே போயிடுங்க. போகும்போது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே போய் சப்போஸ் இது கொண்டு வரல அது கொண்டு வரல அப்படின்னா அது டென்ஷன் ஆகும். அந்த மாதிரிலாம் லாஸ்ட் மினிட் டென்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அட்மிட் கார்டு வச்சுக்கோங்க. கலர் ஜெராக்ஸ் ப்ரிஃபரபிள். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஐடி, ஆதார் கார்டு இருந்தால் ஆதார், இல்லைன்னா ஓட்டர் ஐடி அந்த மாதிரி எதாவது இருந்தால் அந்த மாதிரி. ஆதார் கார்டு மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுருப்பீங்க. ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு பென் அவங்களே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமில் எழுதும்போது லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆக வேணாம், ஹெசிடேட் ஆக வேணாம்னா பார்த்தீங்க அப்படின்னா பதட்டப்படலை, பட் ஸ்டில் இந்த டைம் இல்லையே அப்படின்ற ஏதோ ஒரு தாட்டில் வேகமாக எழுதணும் அப்படின்ற மாதிரி கடைசி 2 கொஷின் பயாலஜியில் ரொம்ப தெரிஞ்ச கொஷின், மேட்ச் இட் மாதிரி வந்திருந்தது. ஸோ ரொம்ப தெரிஞ்ச கொஷின் தான், பட் ஸ்டில் அது ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ணி 2 கொஷின் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். எப்போவுமே டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் எக்ஸாம் ஹாலில். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதான் ஸோ எல்லாமே நம்ம ரொம்ப ஓரளவு படிச்சிருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நல்லதே நடக்கும். ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு பலன் இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.